பாகிஸ்தான் எக்கானமி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நலிவடைஞ்ச எக்கானமி. ஸ்ரீலங்கா ரெசிஷன் தாண்டினா கூட பங்களாதேஷையும் மீறி அது ரொம்ப பாகிஸ்தான் எக்கானமி ரொம்ப கேவலமான ஒரு பாதாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு எக்கானமியில் ஒரு டெரரிஸ்ட்டை ட்ரெயின் பண்ணக்கூடிய அளவுக்கு நவீன துப்பாக்கிகளையும் அந்த மிசைல்ஸையும் வச்சுக்கிட்டு எங்கேருந்து ஃபண்ட்ஸ் வருது அப்படிங்கிற அந்த ஆதாரம் ஒன்று இருக்கு இல்லையா? அந்த அந்த பேஸ் வந்து பாகிஸ்தானில் மட்டும் இல்லை, பாகிஸ்தான் தவிர இருக்கிற மற்ற நாடுகள் இருக்குது. அதில் சீனாவுக்கு ஒரு பங்கு இருக்குங்கிறத வந்து நம்ம சார் சீனா முன்னாடி இப்போ நம்ம வந்து இந்த சைடு இருக்கிற இண்டஸ் கூட விட்டுலாம் சார். இந்த சைடு பிரம்மபுத்திரா எடுத்துக்கிட்டா அது கண்டிப்பா எல்லாம் நம்ம படிக்கும்போது நல்லாவே கிளியரா தெரியுது. பிரம்மபுத்திரா எங்க சைனால தான் வருது. அப்படின்னும்போது அங்க வந்து வேர்ல்ட் லார்ஜஸ்ட் டேம கட்டிட்டு இருக்காங்க சைனா. அப்படின்னும்போது இந்த மாதிரி நம்ம ஒரு வாட்டர் ட்ரீட்டிலயோ நம்ம யூனிலேட்டரா ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அது மத்த இடத்துல நம்மளுக்கு இம்பாக்ட் கொடுத்து தானே ஆகும். கிடையாது. அதுதான் சொல்றேன். இப்போ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டில இரு நாடுகள் மட்டும்தான். பாகிஸ்தான் அண்ட் இந்தியா மட்டும்தான். நீங்க சொல்ற சைனா இஸ் நாட் கிளைமிங் சார் நான் எனிதிங் ஆன். இந்த வாட்டர மட்டும் கேட்கல. சுத்தி இருக்கிற இந்த இல்ல நான் இண்டஸ்க்கு சொல்றேன் நானு. ஓகே. இண்டஸ் அது மாரி தான். வேர்ல்ட் பேங்க் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஆர்பிட்ரேட்டரா ஒரு நடுவுல ஆர்பிட்ரேட்டரா இருந்தாங்க இருக்காங்க. அவ்வளோதான். ஸோ ஃபுல் அந்த ட்ரீட்டிலேயே வந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் தட் வாட்டர் ரைட்டா? அது எஸ் நம்ம சார். கிட்ட தான் இருக்கு. ஸோ அதனால இந்தியா வந்து ஒரு ஹையர் ஹேண்ட் பொசிஷன்ல தான் இருக்கு. சார் அதுல அத சார் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. சரி அத இன்னொரு ஒரே கொஸ்டின் சார். இப்போ வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டில ஒரு 3 நமக்கு ஒரு ட்ரிபியூட்டரிஸ் குடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாகிஸ்தானுக்கு. இப்போ பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய ட்ரிபியூட்டரிஸ்ல நம்ம வந்து ரன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வந்து தடுக்கிற மாரி எந்த டேமும் கட்டல. ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டிய ப்ரொடியூஸ் பண்ற மாரி தான் டேம்ஸ் கட்டியிருக்குமே தவிர, அந்த வாட்டர் நம்ம வந்து ஒரே டைம் கட் பண்றதுக்கான டேம கட்டுறதுக்கு எத்தன வருஷம் ஆகப்போகுது? நம்ம எப்படி அத ஃபுல்லா கண்ட்ரோல் எடுக்க போறோம்? இல்ல ஆல்ரெடி இருக்கு. இப்போ வந்து ஓகே. இத நான் வந்து நம்ம டாபிக்லேருந்து கொஞ்சம் டிவியேட் ஆனா கூட, இந்த வாட்டர் ஃப்ளோ எப்படி ஆகுதுன்னா, இந்த நார்த் மேலேருந்து வருது. இட் இஸ் தேர் இன் தட் மவுண்டன் ரேஞ்சஸ்லேருந்து வந்து கீழ பஞ்சாப் இஸ் இன் பிளெயின் ரீஜன். அண்ட் அந்த கராச்சி அந்த பாகிஸ்தான் அது ஃபுல்லாவே போகும்போதும் பிளைன். இட்ஸ் ஆல் பாகிஸ்தான் ஃபுல்லா கேஞ்சடிக் பிளைன் அந்த தான். பிளெயின் ரீஜன். ஸோ மேலேருந்து தான் வருது வாட்டர். மேலேருந்து வந்து அவ்வளோ ஃபோர்ஸில் வந்து கீழே நீங்கள் பஞ்சாப் வரும்போது அந்த வாட்டருடைய ஃப்ளோ வந்து அகலமாக இருக்க தவிர ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடையாது. ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. ஸோ மேலேருந்து வரக்கூடிய இதில தான் நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிக் அந்த பவர்லாம் கட்டியிருக்கோம். அங்கே அந்த ஸ்டாப் பண்ணாலே இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா, டேம் கட்டி அந்த டேமில் வாட்டரை தேக்க வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த வாட்டர் ஃப்ளோ பண்ணும்போது இருக்கிற அந்த பவர், அந்த வாட்டர் வெளில வர பவரை வச்சுட்டு தான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ நம்மக்கிட்ட அந்த டேம்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஒரு டேம் இல்லை, நிறைய டேம் இருக்குது.